நண்பர்களே, இன்னைக்கு நம்ம வீட்டில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான ஒரு சிக்கன் தான். சிக்கன் 65 தான் செய்ய போகிறோம். நல்லா ஊற வச்சாச்சு. இஞ்சி முட்டை கிட்ட எல்லாம் ஊற்றி நல்லா நண்பர்களே பார்த்தீங்கன்னா அந்த ஈரல் பார்த்தீங்களா, எனக்கு ஈரல் ரொம்ப பிடிக்கும். நல்லா ஊற வச்சாச்சு நண்பர்களே. ஒரு 1 ஹவர் ஊறிடுச்சு. இப்போ போட்டு எடுத்தோம்னா நம்ம இது கேஎஃப்சி சிக்கன் மாதிரியே ஒரு டேஸ்ட்டாக நம்ம இன்றைக்கி ரெடி பண்ண போகிறோம். கேஎஃப்சி சிக்கன் தான் இன்றைக்கி நம்ம ரெடி பண்ண போகிறோம். என்னடான்னு பார்ப்பீங்க, நீங்கள் மிரள வேணாம், அசராமல் பாருங்கள் எப்படி செய்ய போகிறோம்னு மட்டும் பாருங்கள், வேடிக்கை மட்டும். கேஎஃப்சி சிக்கன் நம்ம செய்ய போகிறோம். ஒரு அருமையான ஈரலை தான் போட போகிறோம். ஈரல் பார்த்தீங்களா, தரமான கேஎஃப்சி சிக்கன் தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் நண்பர்களே. ஒரு சிக்கன் அங்கே இருக்கு, மைக் எடுத்து பேசு, நீ போ அங்கே போ. மைக் ஏன் புள்ள மாதிரி ஒரு ரைமிங் பேசுனா உலகத்தில் யாரும் இல்லை நண்பர்களே. சும்மா மிட்டாய் மாதிரி தான் இருக்குது. கறி பார்த்தீங்கன்னா மிட்டாய் மாதிரி தான் இருக்குது. தேன் மிட்டாய் நீங்கள் சாப்பிட்ருப்பீங்க ஊரில். இந்த மாதிரி சிக்கன் மிட்டாய் இனிமேல் சாப்பிட போகிறீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அது சிக்கனை போய் காட்டுங்க கொஞ்சம், எப்படி வேகுதுன்னு பார்க்கட்டும் மக்கள். பளிச்சிடு வெண்மைக்கு துணிமணி நினைப்பீங்க, அது பாட்டுக்கு வெந்துக்கிட்டு இருக்கட்டும் நண்பர்களே. நண்பர்களே, பயலுகடா அருமையான சுட சுட சோறு, சுட சுட ரைஸ் ரெடி ஆகிட்டு இருக்கு. ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. ஒரு அருமையான ரைஸ் தான் இப்போ ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா அருமையான இன்னொரு ஒரு சர்ப்ரைஸாக உங்களை காமிக்க போகிறேன். பயலுகடா 65 அட சொல்லி தொலை, எனக்கு என்ன தெரியும். இப்போ நண்பர்களே ஒரு அருமையான ஒரு டிஷ்ஷை தான் பார்க்க போகிறோம். அருமையான டிஷ்ஷு. இதை திண்டு விட்டு போட போகிறோம். ஒன்றுமே இல்லை, முறைக்காதடி. சர்ப்ரைஸ் நண்பர்களே நண்பர்களே. ஏய் இப்படி காமிமா கேமரா, அப்படி தூக்கி. என்ன நீ கேமராமேன். அருமையான ஒரு சிக்கன் கிரேவி தான் வச்சுக்கிட்டு இருக்கோம். பார்த்தியா லெக் பீஸா, தரமான ஒரு லெக் பீஸ் நம்ம ரெடி ஆகிடுச்சு. லெக் பீஸை பொரிக்கிறியாப்பா? பொரிக்கணும் பாருங்க. லெக் பீஸ் ரெடி ஆகிடுச்சு. அருமையான கிரேவி ரெடி ஆகிடுச்சு. நம்ம இன்னைக்கு மதியானம் நம்ம வீட்டில் சரியான ஒரு புலவுன்னு புழக்கிறோம். என்னடி மிளகா பொடி போட்டுருக்கு, செம்ம டேஸ்டாக இருக்கு. அடடடா நண்பர்களே, சும்மா ஒரு சட்டி சோறு திங்கலாம் அந்த மாதிரி ஒரு கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ வெந்துருச்சான்னு பார்ப்போம். அருமையான கேஎஃப்சி ரெடி பண்ணிட்டோம். இந்த ஈரல் எடுத்து திண்டோம்னா சுட சுட அந்த சூடோடு எடுத்துட்டிங்கன்னா எந்த ஒரு பொருளுமே ஒரு அரை சூடோடு திண்டா அதை டேஸ்டினுடைய லெவலில் வேறு லெவலாக இருக்கும். இன்றைக்கி நம்ம வீட்டில் இதான் ஸ்பெஷலு. இப்போ சுவைச்சு அந்த தட்டு எடுப்பா. ஓகே ரொம்ப நன்றி. தொடச்சுக்கப்பா. தொடச்சிருவாடா. என்னடா நீ உனக்கு தாண்டா சிக்கனு. நம்ம ரெடி ஆயிடுச்சு. சிக்கனுக்கு எப்படி வேகுதுன்னு மட்டும் பாருங்க. வாங்க அப்படியே காட்டுங்க நண்பர்களுக்கு. மேலே ஏற்றி காட்டுங்க. சூப்பராக ஒரு கேஎஃப்சி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. நேற்று நண்பர் சொன்னார், என்னுடைய கமாண்டில் சொன்னீங்க நீங்கள் நண்பரே, நீங்கள் கேஎஃப்சி சிக்கன் வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப கம்மியாகவும் தரமாகவும் இருக்குன்னு சொன்னீங்க. அதே போல் இன்றைக்கி நான் வாங்கிட்டு நம்ம கேஎஃப்சி சிக்கன் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் என்னுடைய ஸ்டைலில். மதுரை மீசமணி கேஎஃப்சி இனிமேல் பார்க்க போகிறீங்க. சிரிக்காதடி, சிரிக்காமல் நீ வீடியோ விடு, ஓகேவா? அருமையாக வந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து ருசி பார்க்க போகிறோம் நண்பர்களே. என்ன பார்க்குறீங்க, உங்களுக்கு எல்லாம் தர்றேன், நான் மட்டும் திங்க மாட்டேன். சிரிக்காதீங்க தயவு செய்து. ஒரு வீடியோ எடுக்கணும், அதான் ஒரு வீடியோ எடுக்கணும் 4 பேர் பார்ப்பாங்க. மதுமா ஒரு ரசிகர் இங்கே அதிகமாக இருக்காங்க. தேவையில்லாமல் நீ என்னை நோஸ் கட் பண்ணி நீ பெரிய ஆளாக நினைக்காத. என்னை வச்சு நீ பெரியாது, ஒன்றை வச்சு நான் கிடையாது. ஓகே, அப்புறம் யார் சிரிச்சாது? நீனே. ஆமாம் சரிமி, நீ சிரிக்கிற. நீ கேமராமேன் நீ சொல்கிறா. கேமராமேன் எப்பயுமே கூடாது. சொல்லு, நீ சொல்லு, நல்லா சொல்லு. இங்கே வர மது ஆவி போடுறத. மதிய சாப்பாடுக்கு ரெடி ஆகிட்டீங்க, வேறு ஆவி பறக்குது. ஓஹோ நானா, ஓஹோ நானா.
அருமையான சிக்கன் ரெடியாக சேர்க்காது. நான் பேசாமல் இப்போ கடை வச்சா கூட நல்லா இருக்குங்க நமக்கு. அப்பா எனக்கு டேஸ்டிங் தான். டேஸ்டிங் தரவா? இங்கிட்டு வா, இங்கிட்டு வா சார். இங்கிட்டு வாடா, இங்கிட்டு வா. போப்பா நீ அங்கிட்ட இருந்து இப்போதே குளிச்சுட்டு வந்துருக்கு மதுமா. இப்படி ஏறி உட்காருங்க. தெரிக்கும் மாமலா. போ அம்மா அம்மா தெரிக்கும் சாமி. போய் துணி மண்டே காய வைக்கலையா? ஒரு காய வை, இந்த தரேன். சிக்கன் பொரிக்கல அப்பா வல்லவன். என்னடா மதுமா? அது சிக்கன் பொரிக்கல அப்பா ஆ வல்லவன். ஏய் ஏய் இரு இரு. ஏய் இருப்பா, சுடுதை எடுத்துறேன் அப்பா. சுட சுட திக்கிறியா மது? ஐயா நண்பர்களே, ஒரு தரமான கேப்ஸ் சிக்கன் தான் பார்த்தீங்க. அடடா அமேசம் அமேசம். சும்மா முட்டாய் மாதிரி இருக்கு. ஆஹா அப்பப்பப்பா. முட்டாய் மாதிரி இல்ல, கொதிக்கிற மாதிரி இருக்கு. நீ எதுக்கு கொதிக்க மாதிரி திங்கிறா? கேப்பு ஆஹா உங்களுக்கு வேணுமா? ஆ ஈரல பத்தியா? ஆஹா நண்பர்களே, ஒரு தரமான சிக்கன் சாப்பிட்ற நீங்கள் மதியம் நம்ம போயிட்டு இருக்கு. உணவு வேணுமா? ம் ஓகே. உங்க ஆசா கம்மி. ஆஹா இது அமர்த்திடலாமா? ஆ இங்கே காமி. லெக் பீஸ் மிளகுது நமக்கு. லெக் பீஸ் யாருக்கு வேணும்? அப்பாக்கா? எனக்கு இல்லை, உங்களுக்கு தான். ஓகே இதான் ஆஃப் பண்ணிடுவோம். இதோட இன்னைக்கு கேஎஃப்சிக்கு தூளை கிளப்பி விட்டா. எதை எங்கனாலும் முடிஞ்சதுக்கு செஞ்சேன் நண்பர்களே. முடிஞ்சா ஆட்டையை போடுறாங்க பூரா. கேமராமேன் பூரா வந்து உள்ள ஆட்டையை போடுறாங்க நண்பர்களே. அடா பாவிகளா, கேட்டால் நான் தருவேன்ல. ஓகே எனக்கு உனக்கு சொல்லலாம். உனக்குலாம் சமயம் எவ்வளோ? நான் தான் நல்ல பிள்ளை. ஓகே நம்மளே, மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடுவது மதுரை மிஸ் என்னுடைய குடும்பத்தார். இன்னைக்கு நம்ம வீட்டில் மதியான சாப்பாடு, தரமான சாப்பாடு ஏற்படுத்திய அன்பு மனைவி முத்துலட்சுமி அவருக்கு நன்றி. ஆமாம் நன்றி வணக்கம். எல்லாத்துக்கும் முன்னாடி எல்லாம் ஹெல்மெட் போட்டு வண்டி விடுங்க.